பணி நீட்டிப்பு கோரி கொரோனா காலத்தில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சாரதா. சாரதா, விவரங்கள். கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநிலம் முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட 1000 செவிலியர்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கூடியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் காண முடிகிறது. இவர்கள் 2020ஆம் ஆண்டு தமிழக அரசால் கொரோனா பாதிப்பு தமிழகத்தில் அதிகரித்த பொழுது அவசர தேவையின் காரணமாக எம்ஆர்பி தேர்வு எழுதிய செவிலியர்களான இவர்கள் பணியில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். 2020ஆம் ஆண்டு மே மாதம் முதல் கட்டமாக 1100க்கும் மேற்பட்ட செவிலியர்களும் அடுத்தடுத்து படிப்படியாக மற்ற செவிலியர்கள் என மொத்தமாக 3200 செவிலியர்கள் கொரோனா பணிக்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். கடந்த அவர்கள் பணியமர்த்தப்படும் பொழுது அவர்களுடைய பணிக்காலம் 6 மாத காலம் தற்காலிக பணி என்று கூறியிருந்தாலும் கூட அவர்களுடைய தேவை அரசு மருத்துவமனைகளில் இருந்ததன் காரணமாக அவர்களுடைய பணிக்காலம் நீட்டிக்கப்பட்டு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு அவர்கள் தற்பொழுது 2 ஆண்டுகள் 7 மாதங்கள் வரை பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து மாவட்ட மருத்துவமனைகள் வரை பல்வேறு மருத்துவமனைகளில் அவர்கள் பணிபுரிந்து வந்தார்கள். இந்த 3200 பேரில் 800 பேர் இந்த ஆண்டு மார்ச் மாதம் சாதி வாரி இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என்று பணியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அவர்களை தவிர மீதம் 2400 பேர் தொடர்ந்து பணியில் இருந்தார்கள். கடந்த டிசம்பர் 30ஆம் தேதியுடன் அவர்களுடைய பணிக்காலம் முடிந்ததாகவும் மீண்டும் அவர்களுடைய பணிக்காலம் நீட்டிக்கப்படவில்லை என்று அறிவித்து அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. எனவே இந்த அரசினுடைய அறிவிப்பை எதிர்த்து கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட எம்ஆர்பி செவிலியர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து வருகிறார்கள். அனைத்து செவிலியர்களும் எப்படி தேர்வு செய்யப்படுவார்களோ அதே போன்ற எம்ஆர்பி என்ற மருத்துவ பணியாளர் தேர்வாணைய தேர்வை எழுதிதான் அவர்கள் இந்த பணிக்கு வந்திருப்பதாகவும் சாதிவாரி இடஒதுக்கீடை பின்பற்றி முறையாக சட்டப்படிதான் தாங்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே இந்த பணியை நிரந்தரப்படுத்தி தர வேண்டும் என்பதையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இங்கே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய குழந்தைகளுடனும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று வருகிறார்கள். சிலரிடம் பேசலாம். வணக்கம், நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்க? எப்ப இந்த பணியில சேர்ந்தீங்க? இப்ப உங்களோட நிலைமை என்ன? நாங்க பெரியகுளம் எஜுகேஷன்ல இருந்து வரோம். இப்போ நாங்க 2020 மே மாசம் நாங்க ஜாயின் பண்ணோம். அப்ப 6 மந்த் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 மந்த் சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் எங்களுக்கு பணி நீட்டிப்பு பண்ணாங்க. 3 மந்த் 6 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க கூட வேலை பார்த்தா 800 பேரையே மறுபடியும் வெளியில போக சொல்லிட்டாங்க. அந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எங்களுக்கு பணி நீட்டிப்பு மறுபடியும் பண்ணாங்க. ஃபர்தர் ஆர்டர் வரையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த போன மாசம் டிசம்பர் 31 எங்களுக்கு மார்னிங் இந்த மாதிரி உங்களுக்கு பணி முடிஞ்சிருச்சு, நிறைவடைஞ்சிருச்சு, எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் கண்டிப்பா. அரசு இது தற்காலிக பணி அப்படின்னு சொல்லிதான் நாங்கள உங்களை பணியில் எடுத்தோம், அதனால நிரந்தரம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களே. உங்களுக்கு மாவட்ட வாரியாக வேலை எடுக்கும் போது முன்னுரிமை தரோம்னு சொல்றாங்க இல்லையா? அதை நீங்க ஒத்துக்கலையா? அதை நாங்க எப்படி இப்ப நாங்க 6 மந்த்ல நாங்க போயிட்டு மறுபடியும் வர சொல்லியிருந்தா கூட நாங்க ஏற்றிருக்கலாம். ஆனா இவங்க இப்ப நாங்க 3 இயர்ஸ் நாங்க கண்டினியூஸா வேலை பார்த்துட்டோம். எங்க ஃபேமிலியை நாங்க ஷிஃப்ட் பண்ணிட்டோம், ஸ்கூலுக்கு குழந்தைங்களை சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் மறுபடியும் எங்களை இவங்க வேற இடத்துக்கு போறப்ப எங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும். நாங்க இப்பயே கஷ்டப்பட்டுதான் இந்த நிலைமையில இருந்து இப்பதான் கொஞ்சமா மேலே ஏறினாலும் இப்ப மறுபடியும் அவங்க இது பண்றாங்க. நீங்க இந்த வேலைக்கு வரதுக்கு முன்னாடி தனியார் மருத்துவமனைகள்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் இங்க கோயம்புத்தூர்ல பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க நான் 14,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு தான் நாங்க வந்தோம். இங்க குழந்தைங்களை பாத்துக்கிறது கூட ஆள் இல்லாம தான் நாங்க இப்ப டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம். இங்க இவரை போன்ற பலர் இந்த பணிக்கு வருவதற்கு முன்னாடி இவர் கூறுவது போல தனியார் மருத்துவமனைகளில் வேலை பார்த்திருந்தவர்கள், ஆனால் இது அரசு வேலை என்ற காரணத்தினால் அந்த பணிகளை விடுத்து இங்கு வந்திருந்தார்கள். அரசும் கூட தற்பொழுது கிட்டத்தட்ட 3000 செவிலியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. எனவே அந்த இடங்களில் தங்களையே தக்க வைத்துக் கொள்ளலாமே என்பது இவர்களுடைய வாதமாக இருக்கிறது. மற்றொரு செவிலியர் வந்திருக்கிறார். நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் என்ன? நீங்க எப்ப நர்சிங் முடிச்சீங்க?
என் பேர் ஃபௌசியா. நான் நர்சிங் 2014 முடிச்சோம். நான் பிஎஸ்சி நர்சிங் இங்கே ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கோம். நான் வந்து ஆக்சுவலி வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க. ஆனால் இங்கே தமிழ்நாடு படிச்சதுனால தமிழ்நாடு எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி உள்ள வந்திருக்கோம். ஆனால் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எம்ஆர்பி எக்ஸாம் எழுதாம உள்ள வந்திருக்காங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எதுவுமே பண்ணாம. நன்றி சாரதா, விரிவான விவரங்கள். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடமிருந்து 6 சவரன் தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் இருவர் பறித்துக் கொண்டு தப்பினர். புவனேஸ்வரி என்ற அப்பெண்மணி அருகே உள்ள மளிகை கடைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது அவரை நோட்டமிட்டு வந்த மர்ம நபர்கள் இச்சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கின்றனர். இதில் நிலைதடுமாறி கீழே விழுந்த புவனேஸ்வரிக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.